திருநெல்வேலி மாவட்டம் டக்கரமால்புரத்தில் இயங்கி வரும் ஆனமலைஸ் டொயோட்டா நிறுவனத்தில் புதிய வகையிலான அதிநவீன அர்பன் க்ரூசர் டைசர் வாகனம் கடந்த வியாழக்கிழமை அறிமுகம் செய்யப்பட்டது. டொயோட்டா நிறுவனம் தற்போது டைசர் என்ற காம்பேக்ட் SUV காரை அறிமுகம் செய்துள்ளது. 5 சீட்கள் கொண்ட இந்த காரில் 12 வேரியன்ட்கள் இடம்பெற்றுள்ளது. ஷோரூம் துவக்க விலையாக ரூபாய் 7.74 லட்சம் முதல் ரூபாய் 13.4 லட்சம் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கார் 1197 சிசி மற்றும் 998 சிசி திறன் கொண்டு பெட்ரோல் மற்றும் என்ஜின் மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த காரின் அறிமுக விழா திருநெல்வேலி டக்கரமால்புரத்தில் உள்ள ஆனமலைஸ் டொயோட்டா நிறுவனத்தில் கடந்த வியாழக்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் அர்பன் க்ரூசர் டெய்சர் காரை பாலபாக்யா குழுமம் தலைவர் ரொட்டேரியன் டாக்டர் பி ஆறுமுக பாண்டியன் தலைமை ஏற்க MV இன்ஸ்பெக்டர் பிரபாகரன், MV இன்ஸ்பெக்டர் பெருமாள், ஆனமலைஸ் டொயோட்டா CEO சேதுராஜன், TKM விகாஷ், ஆனமலைஸ் டொயோட்டா தலைவர் ஃபெரோஸ், சேல்ஸ் துணை தலைவர் பேராச்சியப்பன், சர்வீஸ் துணை தலைவர் செல்வச்சந்திர கணேஷ், யூட்ரஸ்ட் துணை தலைவர் மகேஷ் ஆகியோர் முன்னிலையில் வாடிக்கையாளர்களுக்கு டைசர் கார் அறிமுகம் செய்யப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தார்கள். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நெல்லை நிறுவன பொது மேலாளர் அசோக்குமார், விற்பனை மேலாளர் எசேக்கியல் ராஜா, துணை மேலாளர் முருகன், டீம் லீடர்கள் அஜீஸ் பெர்லின், சாம்ராஜ் சாலமன், கணேஷ் மற்றும் ஊழியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். எங்களுடைய புதுக்காரின் அர்பன் க்ரூசர் டைசர் லான்ச்சுக்கு வரவேற்கிறோம். முதலாக எங்களுக்கு இந்த இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த MD சார் அவர்களுக்கு வரவேற்கிறோம். அப்போ இங்கே சிறப்பு விருந்தினராக வரவேற்கிறோம் திரு ஆறுமுக பாண்டியன் சார், சேர்மன் பாலபாக்யா சார் அவர்களை வரவேற்கிறோம். மற்றும் இந்த டொயோட்டா FRTK தெரிந்து வந்திருக்கும் விகாஸ் சார் அவர்களை வரவேற்கிறோம். அப்புறம் ஆட்டோ இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலி மிஸ்டர் பிரபாகரன் சார் அவர்களையும் வரவேற்கிறோம். வள்ளியூர் ஆட்டோ இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் பெருமாள் சார் அவர்களையும் வரவேற்கிறோம். அப்புறம் எங்களுடைய CEO சார் மிஸ்டர் சேதுராஜ் சார் அவர்களையும் வரவேற்கிறோம். அப்புறம் எங்களுடைய பிரசிடென்ட் சார் ஃபெரோஸ் சார் அவர்களையும் வரவேற்கிறோம். மற்றும் எங்கள் VP சேல்ஸ் மிஸ்டர் பெராக் சார் அவர்களையும் வரவேற்கிறோம். மற்றும் எங்கள் VP சர்வீஸ் செல்வச்சந்திர கணேஷ் சார் அவர்களையும் வரவேற்கிறோம். எங்களுடைய VP யூட்ரஸ்ட் மிஸ்டர் மகேஷ் சார் அவர்களையும் வரவேற்கிறோம். ஜெகமணி சார் எங்களுடைய பிளானிங் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் யூட்ரஸ்ட் அவர்களையும் வரவேற்கிறோம். மற்றும் எங்களுடன் பணிபுரியும் அனைத்து ஊழியர்கள், எங்களுடைய அனைத்து ஏற்று வந்த ஃபினான்சியர் கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் வரவேற்கிறோம். நன்றி சார். அடுத்தபடியாக புத்துணர்ச்சி ஏற்றுவதற்கான உங்களுடைய சீஃப் கெஸ்ட் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். Ellos ஐயா ஒரு நிமிஷம் நேரம் பாருங்க. நல்லது. நல்லது. இன்னொரு சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் பெருமாள் சார் ஆனப்பட்டிருக்காரு. சிவா சார் மறுபடியும் அடுத்தபடியாக சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் ஆறுமுக சார் அவர்கள் ஒரு சில வார்த்தையை பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறோம். எங்களோட ஒரே கொள்கையே சேவை தான். எந்த லெவலில்
லெவலில் இருக்கவங்களுக்கும் நாங்கள் சேவை செய்கிறோம். இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்ன, உலகத்துலேருந்து கொடிய நோயான போலியோ ஒழிச்சிருக்கோம். யாருமே பெரியம்மை கிடைத்தால நாங்கள் தான் யூனிசெஃபாலேயோ WHO யாராலையும் செய்ய முடியாத ஒரு சேவையை நாங்கள் செஞ்சுருக்கோம். அதுபோக நாங்கள் செய்த சேவை இப்போவும் கடந்த 20 வருஷமாக தம்பி சொன்ன மாதிரி அவரும் எங்களுடைய பெருமைக்குரிய நண்பர் மகேஷ், கிளப்போட மெம்பர். அவர் நாங்கள் செய்த சேவைகள் அவரும் பங்கேற்கிறாரு. அதாவது இந்த ஊரில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, யாருக்குமே ஏதாவது யாருக்காவது தேவைன்னா இங்கே இருக்க எம்எல்ஏட்டையோ எம்பிட்டையோ இல்லாட்ட அரசியல்வாதிகள்கிட்டையோ செல்வத்திட்டே யாரும் போகிறதில்லை, எங்கள் ஆஃபீஸுக்கு தான் வருவாங்க. 24 மணி நேரம் வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் கூடுமான வரைக்கும் யாருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். சமீபத்தில் ஒரு வீடே கட்டி கொடுத்துருக்கேன் 4 லட்சம் ரூபாயில். ஒரு குழந்தைக்கு ஃப்ளட்லாம் நிறைய பேர் வீடுலேருந்து கடையிலேருந்து எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கிடக்கு. ரீசெண்டாக நான் நாளைக்கு கிளம்ப போகிறேன். ஒரு பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, ஆண்டோன்னு ஒரு பொண்ணு கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்குது. இங்கே உள்ள சர்ச்சிலேருந்து அங்கே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்படி 2வது ஓலையும் வாசிச்சுட்டாங்க. 10ஆம் தேதி கல்யாணம் வைக்க சொல்லிட்டாங்க. எங்கிட்ட மொத்தம் 20,000 ரூபா தான் இருக்குது. நாங்கள் எப்படி கல்யாணம் வைக்கணும்னு தெரியலையா, உங்களை தான் பார்க்க சொன்னாங்க. நாங்கள் ஆரம்பிலேருந்து பட்டு சேலை, பட்டு வேட்டி, SRKலேருந்து தங்க தாலி இது எல்லாம் வாங்கி கொடுத்து என் அசிஸ்டண்ட்டை ஏற்கனவே அனுப்பி 20,000 ரூபாய் கொடுத்து இந்த பையனை கள்ளக்குறிச்சியில் இருக்கான் விஜயனை நான் 9ஆம் தேதி நைட்டுக்கு போய் 10ஆம் தேதி கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறோம். பாருங்கள், கண்ணு தெரியாத மக்களுக்கு கூட கண்ணு தெரியாத 200 பேருக்கு நாங்கள் இந்த உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தொழிலெலாம் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா என் ஒய்ஃப் வந்து வேறு காலம் போக மாட்டேங்க. அதான் விஷயம். எங்கள் எல்லாம் இருக்குது, எல்லா காலம் இருக்குது. ஜாகாலம் இருக்குது, நியூஸ் வந்து 2 வச்சுருக்கேன், எல்எஸ்டிக்கு வச்சுருக்கேன். எல்லா காலையும் நான் போவேன். ஆனால் என் வீட்டம்மா அந்த இனோவாலே தான் போகிறேன். அதனால் அவளுக்கு வண்டி இன்னொரு இனோவா ஒன்று தாண்டி சொன்னால் தாரட்டுருக்காங்க. அதுபோக இந்த ஊரில் எந்த இண்டஸ்ட்ரியும் விட இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த டயோட்டா ஷோரூம் இந்த அளவுக்கு முன்னேறுதுன்னா இங்கே இருக்க ஸ்டாஃபோட அன்பான பேச்சு. மகேஷ் எந்த நிமிஷத்தில் பேசினாலும் என்னென்னு கேட்டுட்டு என்னென்னாலும் செய்வாங்க. ஒரு தடவை எங்களை டூர் போயிருக்கும் போது 8 லேடிஸ் ஒரு காரில் ஓட்டிகிட்டு வந்தாங்க. இனோவாவில் இங்கே வந்து ரிப்பேர் ஆகிட்டு அவங்களால போக முடியல. என் காரை கொடுத்தோம். நான் என் காரை கொடுத்து அனுப்புனேன். பிறகு அந்த காரை ரிப்பேர் பண்ணி அனுப்பி கொடுத்தாங்க. அவங்களுக்குலாம் இன்னும் அதுக்கு என்ன சென்னையில் கூப்பிட்டு பாராட்டினாங்க. அதுபோல் ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் ட்ரெயினரு நான் உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருந்து சிரிச்ச முகத்தோட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய ரியலி பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாஃப் அதுபோல் நீங்கள் போய் மார்க்கெட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்னமோ தெரியல, எல்லா அரசியல்வாதியும் உங்கள் காரில் தான் போகிறோம். ஒருத்த கூட வேற காரில் போகவே இல்லை. நானும் பார்க்காது. மந்திரியிலிருந்து மந்திரிக்கே 3வது கார் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேங்க. தங்க தினேசன் தம்பி தான். அவங்க இங்கே தான் 3 கார் வாங்கி இங்கே தான் எல்லாம் ஆல்ட்ரேஷன் இந்த மேட்டெல்லாம் போட்டு திருநெல்வேலியில் தான் போயிருக்கு. அதனால் எல்லா அரசியல்வாதியும் உங்கள் வண்டிக்கு தான் போகிறாங்க. அதனால் நீங்கள் மார்க்கெட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். புதுசாக கார் அதனால தான் புதுசாக கார் கொண்டு வரீங்க. ரியலி ஒன்றுபுள் கார். இன்னும் நான் அந்த பாலிசி வச்சுருக்கேன். இன்னும் எனக்கு அந்த பாலிசி இருக்குது. அந்த பாலிசி அவ்வளோ அற்புதமாக ஒர்க் பண்ணுது. நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் எந்த வண்டியுமே நான் விற்கல. 4 இன்னும் எனக்கு இருக்குது. கடைசியாக ஒர்க் பண்ணுறது நான் அடுத்தால் தான் எடுக்க போகிறோம். அதனால் இப்போ நான் ஆர்டிஓ சாரை பற்றி கேட்கவே வேண்டாம். நீ சச்சம் ஜென்மேன் அவரை பற்றி நீங்கள் ரொம்ப கேள்விப்படுத்தேன். எந்த நம்பர் வேணாலும் உடனே தந்துடுவாங்க. ஆர்வம் பாண்டியன் 700 போய் கிடைக்கிறேன்னு நாகர்கோயிலில் போய் வாங்கி தந்தாங்க என் காருக்கு. அதனால் எல்லா வண்டியுமே எனக்கு இழந்தோம் தான். அதனால் ஒன்ஸ் அகைன் உங்களுக்குலாம் உண்மையிலே ரியலி நம்மளாம் ப்ளஸ்ஸு. என்னோட ஒரே ஒரு இன்டென்ஷன் வந்து சிவகரன் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்திலே அவர் தான் நீ பவர்ஃபுல் ஸ்பீக்கர். ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா அவருக்கு பேசுறதுக்கு. ரீசெண்டாக அவரை நான் மீட் பண்ணேன். நானும் மிஸ் யூனிவர்ஸும் மீட் பண்ணோம். அவர் ஒரே செகண்டில் அவருக்கு தேதியே தப்புன்னு சொல்லிட்டேன். நான் அமெரிக்காவுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார். நேற்று கூட கூப்பிட்டார். நீ அமெரிக்காவுக்கு வாங்க, இந்த ஊரில் ஏன் கஷ்டப்படுது, கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். நான் எங்கள் ஊரை விட்டு எங்கேயும் போகிறதா இல்லை, எங்கள் ஊர் தான் எனக்கு சொல்லுவோம். பேசிக்கிட்டு நிறைய பேசலாம். சார்ட்லேயே நான் சொல்ல வரேன். நம்ம ஆனந்த் பாண்டியன் சார் சொன்னது நான் சொல்கிறது. அவர் நான் நினச்சதே பேசிக்கிட்டே முடிச்சுட்டாரு. அப்போ என்னன்னா நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் பாலிசி இல்லைங்களா, அந்த பாலிசி நானே வாங்கணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் சேலத்தில் வரைக்கும் அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். இப்போ
இனோவா எத்தியாஸ். நம்ம மகேசன் சொன்னார், இந்த முதல்ல வந்து இந்த டாப் வேரியன்ட் நம்ம மாற்றிருந்தோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபர்தர் என்னன்னா நம்ம மெக்கானிசமும் நல்லா இருக்கு. நம்ம டொயோட்டாவோட இன்ஜின் மெக்கானிசம் நல்லா இருக்கு. நம்ம பலீனோவுக்கு மாற்றிருக்கிறீங்களா, அதுவே நீங்கள் உங்களுடைய மெக்கானிசம் இன்க்ளூட் பண்ணது நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபர்தராக என்னன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்கு. எனக்கு கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உடனே அன்னைக்கு ஃபோன் பண்ணேன். திருச்சி பக்கத்தில் அரியலூர் பக்கத்தில், அது என்னன்னா பெரம்பூர், அந்த பெரம்பூர் பக்கத்தில். அந்த வண்டியில் அந்த ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனுக்கு இன்னொரு டைரக்ஷன் ஆகி அந்த ஸ்பாட் ஆக்சிடென்ட்லாம் ஆள் இறந்துக்கிற முடியும். நானே போயிடும் நல்லபடியாக இருக்கும். வண்டிக்கு உள்ள மொபைல் கால் வச்சு செலவாயிடுச்சு. ஆனால் அப்போ அதே வண்டி சூப்பராக்கி வச்சிருக்கிறேன். உடனே ஃபோன் பண்ண இம்மீடியட்டாக மகேசனை வந்து எல்லாரும் ஃபோன் பண்ணி உடனே எனக்கு 5:50 6:20 எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து எல்லாம் ரெஃபர் பண்ணி நல்லா இருந்துச்சு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்கு. அப்புறம் வந்து குவாலிட்டி ஆஃப் வெஹிக்கிள் அஸ் வெல் அஸ் என்ஜின் வந்து நல்லா இருக்கு. இதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்ட் நேம் ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கு. டொயோட்டா நல்ல நேம் போன கம்பெனி. இது நம்ம ஊரில் இன்னும் நிறைய வேரியன்ட்ஸ் கொண்டு வரதுனால ரொம்ப சந்தோஷம். ஃபர்தராக என்னன்னா இங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து எல்லாத்தையுமே நல்லா அவங்க கஸ்டமரை எப்படி வந்து ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஃப்ரெண்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆகவே மேலும் இந்த கம்பெனி மென்மேலும் வளர இறைவனை வேண்டி என்னுடைய இந்த வாய்ப்பு இந்த சார் சார் அனைவருக்கும் வாய்ப்பு நன்றி தெரிவிக்கிறேன். இப்போதான் டொயோட்டா பற்றி சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரியாத சொல்லி சொல்லுவேன். டொயோட்டாவில் ஒரு ரிசர்ச் பண்ணி நம்ம சின்ன வயசில் கார் விளையாண்டு இப்போ தண்ணியில் வரலான்னு கேட்பாங்க. இப்போ தண்ணியில் வர மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க டொயோட்டாவில். அதே மாதிரி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டொயோட்டா வரும்போது நம்ம நைஸாக வெல்கம் பண்ணாங்க. அது வெல்கம் பண்ணோன்னே வந்து எப்படின்னா அந்த வடிவில் சொன்னால் தொப்புன்னு வந்துடும் ஃபேமிலியாக. ஏஷியாவில் பெரிய டெலிஷிப் வந்து திருநெல்வேலி தான் ஃபஸ்ட்டு நம்ம கட்டோம். இது மாதிரி நம்மளோட 9 பிரான்ச்சில் பெரிய டெலிஷிப் மதுரை கட்டிட்டு 20 இயர்ஸ் 22 வருஷமாச்சு. ஏஎஸ்சி இப்போ சார் ஏஎஸ்சி பாடி சர்வீஸ் ஃபாஸ்ட் சர்வீஸ் ஆரம்பிச்சு அடுத்து பெரிய கம்பெனி தான் டொயோட்டா தான். அப்போ இருந்த டீம் தான் இன்றைக்கி லீட் பண்ணியிருக்காங்க. மகேஷ் சரோஸ் ராஜ் கணேஷ் அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் லெவலில் சார் 20 இயர்ஸாக இங்கே வந்து கிட்டத்தட்ட 30% எம்ப்ளாயி வந்து 15 இயர்ஸ் எவ்வளோ எம்ப்ளாயி தான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் எம்டிஎஃப்மே சொல்லுவாங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரெண்டாவது தான். ஃபஸ்ட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், ரெண்டாவது எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரெண்டு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எம்ப்ளாயி சந்தோஷமாக இருந்தால் கஸ்டமர் சந்தோஷம் தான் ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் நடக்கும். அப்புறம் தான் மற்றது எல்லாமே சார். ப்ளஸ் ப்ராசஸ் டொயோட்டா ப்ராசஸ் வந்து 100% ஃபாலோ பண்ணணும். கஸ்டமர் வந்தாலும் எப்படி ரிசீவ் பண்ணி எப்படி டெலிவரி கொடுக்கணும் அதை ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் சார் சொன்னதே நிறைய பேர் இங்கே வர்றாங்க. அந்த இடத்துல வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டாலுமே எந்த பிஸ்னஸுமே சக்ஸஸ் ஆகாது. ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் எம்ப்ளாயி நல்லா வச்சுக்கிட்டு எம்ப்ளாயி இல்லாமல் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிஸ்னஸ் நடக்காது. ரெண்டு